ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, த ட்ரீம்ஸ் தட் ஐ நெவர் ஃபர்கெட்டோட செகண்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் சம்மந்தமில்லை. அண்ட் இதெல்லாம் எனக்கு வர்ற கனவுகளில் இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்ன இருக்குதோ, எனக்கு என்னென்ன நினைவு இருக்குதோ அதை வச்சு கொஞ்சம் உங்களுக்கு என்டர்டெயின் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஸோ அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறது ChatGPT. எஸ், அவனுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு கனவுக்குள் செல்லலாம் வாருங்கள். ஸோ இந்த கனவோட ஸ்டார்டிங்கில் நான் ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு. எங்கள் காலேஜ் பார்க்குறதுக்கு பழமையாகவும் ரிலீஜியஸ் பேஸ்டு கிறிஸ்டியன் காலேஜ் மாதிரி இருக்கும். சுற்றி அடர்ந்த காடு, அதுவும் தடை செய்யப்பட்ட காடு. அங்கே தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். எனக்குன்னு ஒரு கேங்கு, சீனியர் ஜூனியர் பாகுபாடு இல்லாமல். அப்போது எனக்கு ஒரு லவ்வரும் இருந்தான், அதுவும் சீக்ரெட் லவர். யார்ட்டையும் சொல்லாதீங்க. ஆக்சுவலி நாங்கள் மீட் பண்ணது கிட்டே இருக்கிற அந்த அடர்ந்த காடு, தடை செய்யப்பட்ட காட்டுக்குள்ளே தான் நான் முத மீட் பண்ணி பேசவே ஆரம்பித்தோம். ஸோ அப்படி தான் இந்த காதல் வளர்ந்தது. ஆனால் அங்கே ஒரு ரூமர் இருந்துச்சு. அது ஏன் தடை செய்யப்பட்ட காடு என்றால், அங்கே ஒரு ரூமர், அந்த காட்டுக்குள்ளே கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு கல்லறை இருக்குது. ஒரே ஒரு கல்லறை. அது எங்களோட ஃபவுண்டரோட கல்லறை, எங்கள் காலேஜோட ஃபவுண்டரோட கல்லறை. அவருக்கு டீமன் பிடிச்சிருந்ததாகவும் அவரை அந்த டீமனோட சேர்த்து ஜீவ சமாதி பண்ணதாகவும் ஒரு ரூமர் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதை யாரும் பிரேக் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை தடை செய்யப்பட்ட காடாக அறிவிச்சிருந்தாங்க. பட் நம்ம என்ன பண்ணுவோம், தடை செய்யப்பட்ட பகுதியை அந்த வர அதுக்குள்ளே என்ன இருக்குது, பேய் இருக்குதா பிசாசு இருக்குதா சொல்லி பார்க்கணும் சொல்லிட்டு போய் அப்படி பார்த்து இவங்கிட்ட நான் விழுந்தது தான் ஃபஸ்ட் டைமு. ஸோ அப்படி தான் அன்றைக்கும் நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம். மோஸ்ட்லி இது யாருக்கும் இங்கே யாரும் வரமாட்டாங்க. நாங்கள் மட்டும் தான் மோஸ்ட்லி நாங்கள் யாரும் வராதப்போ நாங்கள் போயிட்டு பேசிட்டு வருவோம். அப்படி தான் அன்றைக்கும் நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம் பேசிட்டேமோ. ஆனால் பக்கத்தில் போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு பெரிய அதிர்ச்சியே காத்துட்டு இருந்துச்சு. கல்லறையை எவனோ உடச்சிட்டான். ஆமாம், சரி உள்ள பாடி இருக்குன்னு பார்த்தா உள்ளே ஒன்றுமே இல்லை, காலியாக இருக்குது. அப்போ தான் இது எப்படி நடந்திருக்கும்னு யோசிக்கும்போது தூரத்தில் எங்கள் காலேஜில் எல்லோரும் அலறி ஏதோ காலேஜில் ரணகலமே நடக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அச்சோ ஏதோ ஒன்று ஆயிடுச்சு போல் அப்படி சொல்லிட்டு பிரச்சனை அப்படி சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் மறுபடியும் காலேஜை நோக்கி வந்தோம். அங்கே போய் பார்த்தா அவங்க யாரையோ பார்த்து பயந்து போய் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடிட்டு இருந்தாங்க. நாங்கள் முதல்ல அது கலவரம்னு தான் நினச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் அந்த சத்தம் கேட்டதுக்கப்புறம் தான் எங்களுக்கே புரிஞ்சு அது வெறும் கலவரம் இல்லை, அது அந்த டீமனோட வேலை அப்படி சொல்லிட்டு. அது டீமனா இல்லை கிரியேச்சராக தெரியல, பட் அதுக்கும் மேலே அப்படின்றது, சம்திங் பியாண்ட் அப்படின்றது எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அதனால் அவன் இதுக்கு மேலே நம்ம வெளியில் எக்ஸ்போஸ்டாக இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு என்னை இழுத்துட்டு ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டோம் 2 பேரும் சேர்ந்து. கிளாஸ் ரூமா இல்லை லேபான்னு தெரியல, பட் நாங்கள் 2 பேரும் ஒரு ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டோம் பெஞ்சு கடியில். அது எப்படி எங்களை கண்டுபிடிச்சிச்சா இல்லை எதுவும் சத்தம் கேட்டு சும்மா செக் பண்ணிச்சான்னு தெரியல, பட் நாங்கள் இருக்கிற இடத்துக்குள்ளே அதுவும் வந்துருச்சு. அப்போ தான் அதோட உருவத்தையே நான் பார்த்தேன். ஃபுல்லாக பார்க்கல, அதோட ஷேடோ அதையே ஃபுல்லாக அப்போ தான் பார்த்தேன். என் ஈரக்கொலையே நடுங்கிருச்சு. அப்போ உண்மையிலே டீமன்ஸ் எல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் பயத்தில் அவனை பார்க்க, அவன் ஒன்றும் இல்லடி நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி கண்ணாலே எனக்கிட்ட சொன்னான். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சத்தமே போடாமல் 2 பேரும் அந்த இடத்த விட்டு பொறுமையாக வெளியில் வர முயற்சி பண்ணோம். அண்ணன் அந்த பைத்தியக்கார பரதீசி எதை மிதிச்சான்னு தெரியல, தட்டி விட்டு அந்த சத்தம் கேட்டு அந்த டீமன் எங்களை பார்த்துருச்சு. அதுக்கப்புறம் அங்கே நிற்கவே கூடாது, ஓடும் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஓடி போக முயற்சி பண்ணால் நான் எதையோ தடுக்கி அந்த இடத்துல கீழே விழுந்துட்டேன். நான் அதை எதிர்பார்க்கல, ஆனால் அவன் எங்கே போனா தெரியல. எனிவேஸ் அவன் என்னை விட்டு போயிட்டானோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் பின்னாடி அந்த கிரியேச்சரோட சத்தம், திரும்பி பார்த்தா அது என்னை பாஞ்சு அட்டாக் பண்ண வந்துச்சு. ஆனால் உண்மையிலே அட்டாக் பண்ணிச்சான்னு தெரியல. நான் தப்பிச்சிட்டேன்னா அதுவும் தெரியல, ஏன்னா நான் முடிச்சிட்டேன். ஆனால்
எங்களுக்குள்ளே இருந்த அந்த லவ் பார்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த டீமனோட பார்ட்டு இன்னும் கொஞ்சம் ஞாபகம் இருந்திருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. யா மோர் லைக் எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் 2 பேரும் ஒவ்வொரு கிளாஸ் ரூமாக மாறி மாறி போயிட்டுருந்தோம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த க்ரியேச்சர் கிட்ட மாட்டினோம். ஸோ உண்மையிலே நான் தப்பிச்சிட்டேன்னா, இல்லை அவன் திரும்பி வந்து என்னை காப்பாற்றினானா, இல்லை நானே எழுந்திரிச்சு ஓடிட்டேன்னா தெரியல. ஸோ இந்த கனவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேரெல்லாம் கேட்க மாட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த கனவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பபாய், see you then.